ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்மின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு முதல்ல அரை ஆழாக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க, கால் ஆழாக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு அதில் ஒரு 5 காஞ்ச மிளகாயை போட்டு தண்ணியில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். காஞ்ச மிளகாய் இதிலே ஊறுறதுனால மிக்சியில் ஊட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக மஞ்சிரும். ஊற வச்சுட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தாளிச்சிட்டு 10 பல் பூண்டையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பேருக்கு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நான் புளியிலேயே ஊற வச்சுருவேன். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதிலே நான் உப்பு போட்டு ஊற வச்சுருவேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பேருக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 4 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த புளி ஊற வச்சுருந்தாலே அதை நல்லா கரைச்சி புளி தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா பருப்பு உருண்டை போட்டோன்னே குழம்பு திக்காயிடும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தேங்காய் ஒரு 2 பத்து தேங்காயும் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் குழம்பு கொதிக்கும் போது ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு காஞ்ச மிளகாய் பருப்பெல்லாம் போட்டுட்டு அந்த நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதில் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி குழம்பு நல்லா கொதிக்கும் போது அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா கிளறுங்க. அப்போ தான் அது உடையாமல் வரும். கிளறி விட்டு நல்லா கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.